அதுதான் எல்லாரும் நடந்துட்டுருக்குன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இருக்குது. இப்போ தான் எல்லாம் பட்டவர்த்தனமாக வெளிச்சமாக எல்லாமே பப்ளிக்காக தெரியுது. அதை ஒன்றும் சொல்லணும் இல்லை மறைக்கணும்னு அவசியம் இல்லை. பப்ளிக் நோஸ், இந்த செலிப்ரிட்டி நோஸ், எல்லாமே இது வந்து இருக்குது. ஒன் பார்ட் ஆஃப் கல்ச்சர் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதை தடுக்கணுன்றது தான் நம்ம எல்லாருடைய எண்ணமும். அதுக்கு எப்போது ஒரு இந்த ஃபீல்டு பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஓகே, இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது. இதில் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இல்லையா நம்ம வேறு ஒரு வேலையை பார்த்துட்டு போவோன்னு அழகாக போங்க, கௌரவமாக வாழ்ந்துட்டு போங்க. சரி, உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ். இப்போ வராங்க இல்லையா, புதுமுகங்களே வராங்கல்ல, அவங்களோட டிசிஷன், அவங்களோட சாய்ஸ் அது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் வந்து நான் என்ன ஆனாலும் சரி நான் நடிகை ஆகணும், நான் இவங்களோட வந்து நான் ஃப்ரேமில் வந்து நான் நிற்கணும், அதுதான் அவ்வளோதான், அதுக்குனாக்க என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு வந்து இறங்கும் போது தென் தே கெட் இன் டு ட்ரபிள். மாலைமலை நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு அழகான இன்டர்வியூ நம்ம கூட விசித்ரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். வெல்கம் டு மாலைமலை. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்களை மீட் பண்ணுறது. காஸ்டிங் கவுச் தொடர்ந்து அதை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும் இல்லை சப்போர்ட்டிங் ஆக்டராக இருக்கட்டும், அவங்க ஒரு நல்ல ரோல் இருக்கணும், நல்ல பிளேஸ் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எதிர் சைட்லேருந்து வேறு ஒரு விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. இப்பயும் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்களா? அதுதான் எல்லாரும் நடந்துட்டுருக்குன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இருக்குது. இப்போ தான் எல்லாம் பட்டவர்த்தனமாக வெளிச்சமாக எல்லாமே பப்ளிக்காக தெரியுது. அதை ஒன்றும் சொல்லணும் இல்லை மறைக்கணும்னு அவசியம் இல்லை. பப்ளிக் நோஸ், இந்த செலிப்ரிட்டி நோஸ், எல்லாமே இது வந்து இருக்குது. ஒன் பார்ட் ஆஃப் கல்ச்சர் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதை தடுக்கணுன்றது தான் நம்ம எல்லாருடைய எண்ணமும். அதுக்கு எப்போது ஒரு விடிவு காலம் வரும்ன்றது தான் தெரியல. அண்ட் இப்போது ஒரு 2 கேள்வி வரும். நம்ம ஒருத்தவங்க உண்மையாகவே ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸாக இருப்பாங்க, ஒருத்தவங்க இப்படி குறுக்கொழியில் போகலான்றது ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. இப்போ குறுக்கொழியில் போகிறவங்க மேலே போயிட்டே இருப்பாங்க, நல்லா நடிக்கிறவங்க கடைசி வரைக்கும் வெளியில் தெரியாமையே இந்த ஃபீல்டை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நீங்களும் மற்றவங்கள பார்த்துருப்பீங்க. நீங்களும் என்னடா வேற ஒரு சில பேர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வராங்க, நம்ம கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிட்டே இருக்கோம், நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மேலே போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு அது எப்போயாவது ஹர்ட் ஆகிருக்கா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் 2 சாய்ஸ் இருக்கும். ஒன்று நல்ல சாய்ஸ் இருக்கும், ஒன்று கெட்ட சாய்ஸ் இருக்கும். நம்ம ஒரு பேட் சாய்ஸ் எடுக்கும்போது நம்ம மேபி உச்சத்துக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு வந்து நம்ம இந்த சாய்ஸ் வேண்டாம், நம்ம வந்து ஒரு நல்ல வழியிலே போவோன்றப்போ அந்த ரீச் பண்ணுற அந்த டைமு கொஞ்சம் லேட் ஆகும், இல்லைன்னா நீங்கள் ரீச் பண்ணவே முடியாது. ஆனால் இது எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, பாதுகாப்பாக இருக்கிறீங்களான்னா இருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்த சாய்ஸ் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி தப்பான ஒரு சாய்ஸு. ஸோ உங்களுடைய டெசிஷன் தான் அது, நீங்கள் என்ன வழி தேர்ந்தெடுத்து போகிறீங்க அப்படின்னு. விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இல்லை இதுதான் என்னுடைய வழி, எனக்கு நாங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வரக்கூடிய கான்சிக்வன்சஸுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு வந்து எனக்கு லைஃப் ஒழுங்காக அமையலை, என்னுடைய வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு, நான் வந்து என்னை இப்படி இருக்கேன், தனியாக இருக்கேன், சோகமாக இருக்கேன்னா யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இல்லையா இந்த ஃபீல்டு பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஓகே, இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது. இதில் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இல்லையா நம்ம வேறு ஒரு வேலையை பார்த்துட்டு போவோன்னு அழகாக போங்க, கௌரவமாக வாழ்ந்துட்டு போங்க. சரி, உங்களுடைய சாய்ஸ் தான். இது 2 சாய்ஸ் எப்போவுமே இருக்கும். நம்ம இதுன்னு இல்லை, நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா டெஸ்டினேஷன் கூகுள் மேப்பை 2 வழி காமிக்கும். உனக்கு எது வேணுமோ நீ தான் எடுத்துக்கணும். ஒரு வழி வந்து நமக்கு வந்து குறுக்கு வழி காமிக்கும், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அர்லியராக போய் சேர்ந்துடலான்னு. ஆனால் வந்து அந்த வழி வந்து மேடும் பள்ளமாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன வழி எடுக்கிறியோ அது நீங்கள் தானே டிசைட் பண்ணணும். ஸோ இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ். இப்போ வராங்க இல்லையா, புதுமுகங்களே வராங்கல்ல, அவங்களோட டிசிஷன், அவங்களோட சாய்ஸ் அது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் வந்து நான் என்ன ஆனாலும் சரி நான் நடிகை ஆகணும், நான் இவங்களோட வந்து நான் ஃப்ரேமில் வந்து நான் நிற்கணும், அதுதான் அவ்வளோதான், அதுக்குனாக்க என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு வந்து இறங்கும் போது தென் தே கெட் இன் டு ட்ரபிள். அது நம்ம ப்ரிப்பேர்டாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தென் யூ என்டர். இல்லையா கொஞ்சம் சேஃபாக ஓகே ஒதுங்கி இருக்கிறது நல்லது.
தேங்க்யூ வெரி மச் மேம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.